ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே சோதனைகளுடைய அழைப்பை ஏற்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான அருமையான பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதே போல இந்த பகுதியிலே பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லாரும் உற்சாகமாக இந்த கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக நல்ல தாகத்தோடு வாஞ்சோடு வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நல்ல அருமையான பாட்டு கேட்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஸ்தோத்திரம் பாசமா நல்ல ஒரு 2 பாட்டு 3 பாட்டு படிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. 2 பாட்டு ஸ்தோத்திரம் 2 பாட்டு படிக்க போறாங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா அதை வரவேற்கீங்க? ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவங்களை இருந்தது. தேவனாய் கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே நீங்களும் நானும் காண்கிறதான வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்து மச்சங்கள் சகலவற்றையும் படைத்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலா எலும்பு, ஊன், சதை, நரம்பு, தோல் முதலானவற்றை இசைத்தமைத்து அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல தேவன் எதற்காக நம்மை படைத்தார்? அவரை துதிக்கும்படிக்கு. எனவே இந்த மண்பாண்டம் ஆண்டவரை நோக்கி பாடுவது போன்ற ஒரு பாடலை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் நாங்கள் பாடுவோம். மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் இசைத்தவரே, மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் இசைத்தவரே,
அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாபெரும் நற்செய்தி கூட்டத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாஸ்டர் எபினேசர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்லவும் அதிகமாக அவர் கடமைப்பட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 16 அதிகாரத்தை ஒரு வாழ்த்துதல் அதிகாரமாகவே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த மேடையிலே அநேக பரிசுத்தவான்கள் கீழையும் மேலேயும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை கனப்படுத்துவது மிகவும் ஒரு அவசியமான காரியம். இந்த 3 நாளளவும் பாஸ்டர் எபினேசர் அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நம்மத்திலே 3 நாட்கள் அளவும், இன்றோடு சேர்த்து 3 நாள் அளவும் நம்மத்தில் வந்து நல்ல புதிய புதிய பாடல்களை பாடி, கடந்த 2 நாட்களும் இன்றைய நேரத்திலும் நமக்கு பாடல்களை பாடி நாம் இன்னும் நல்ல ஒரு ஆவிக்குரிய உபதேசத்தை கொடுக்க இருக்கிற காட்டுப்புறாவின் சட்ட ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிற பாஸ்டர் ஒய் வெஸ்லி ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது மிக மிக நமக்கு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதம், இங்க இருக்க எல்லா போதகர் ஐக்கியத்துக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே கனப்படுத்தும்படியாக பாஸ்டர் எபினேசர் அவர்கள் பாஸ்டர் ஒய் வெஸ்லி ஐயா அவர்களுக்கு ஒரு சால்வையை அவர்கள் அணிவிக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சால்வை அணிவிக்கும் போது ஓங்கி கரங்களை தட்டி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஐபிசி சபையினுடைய தலைமை போதகராக இருந்து இந்த இடத்தில் இப்படிப்பட்டதான கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று பாஸ்டர் எபினேசர் அவர்கள் அவங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜாய் அருள்ராஜ் அவர்களுக்கு கொண்டு போய் முதல்ல நோட்டீஸ் கொடுத்த உடனே இந்த நோட்டீஸை பார்த்து அவங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணி அவங்கள ஊக்கப்படுத்தி, உங்களுக்கு எத்தனை ஆயிரம் நோட்டீஸ் வேணும், எவ்வளவு வால் போஸ்ட் வேணும், எத்தனை ஃப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அவர்கள் மனப்பூர்வமாக அவர்களுக்கு இந்த ஜெபித்து இந்த சபை வளரணும், இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஊழியம் செய்யணும் என்று அவர்களை ஊக்குவித்த அவருடைய பாஸ்டர் ஜாய் அருள்ராஜ் அவர்களை அவருடைய இயேசுவின் நாமத்தில் கனப்படுத்தும்படியாக அவருடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜாய் அருள்ராஜ் அவர்களுக்கு பாஸ்டர் எபினேசர் அவர்கள் ஒரு சால்வை அணிவிக்க இருக்கிறார்கள். நல்ல கைகளை தட்டி
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாஸ்டர் எபனேசர் அவர்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வைராவிக்குளம் பஞ்சாயத்து போர்டினுடைய பிரசிடண்டா இருக்கிற உயர் திரு முத்துக்குமார் அவர்கள் இந்த ரட்சணை கூட்டத்துக்கு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம். அவர்களை இயேசு மிகவும் நேசிக்கிறார், அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களை கனப்படுத்தும்படியாக இந்த சால்வையை பாஸ்டர் எபனேசர் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய நிர்வாகத்தையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிக்க வல்லவர். கைகளை உயர்த்துற அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்ற எல்லா நன்றி அறிவிப்புகளையும் பாஸ்டர் எபனேசர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுது பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு எங்க ஐயா அவர்களுக்கு சாலை அணிவிப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. எல்லாருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. பாஸ் சொன்னாங்க நல்லா எப்படி சொல்றது, இப்போ எல்லாருக்கும் நன்றி சொல்ல போறாங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லக்கு டைமும் இல்லை, அடுத்தல அப்படி நன்றி சொல்லக்கூடிய விவரமும் எனக்கு கிடையாது பார்த்துடுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால சுருக்கமாக நான் என்ன செய்தோம்னா எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது இந்த கூட்டத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தந்தார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை நேசித்து எங்களுக்கு அருமையான ஒரு நல்ல மாபெரும் நற்செய்தி கூட்டத்தை நீ தந்தைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் மனப்பூர்வமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் 25 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம் மத்தியிலே குடும்பமாக ஐயா பாஸ்டர் ஒய் வெஸ்லி ஐயா அவர்கள் வந்தது ரொம்ப நமக்கு சந்தோஷம். என்னுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கும் ஐயாவுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சோதரா சோதரா சோதரா. இரண்டாவது உண்மையாகவே பாஸ்டர் சொன்னது போல எங்களுடைய பாஸ்டர் சென்ட்ரல் பாஸ்டர் ஜாயா அருள்ராஜ் அவர்கள் சோதரம். நான் என்ன சொன்னாலும் நான் நிறைய இடத்துல இருந்து வந்த ஆளாங்கம். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஏதோ சும்மா ஒரு மாதிரிக்குள்ளையா ஒரு மாதிரி தடுமாறி இல்லாததான் இவனுக்கு என்ன தெரியும் என்று சோதரம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பரவாயில்லை. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு பாராட்டின மகா பெரிய கிருபையினாலே நான் அநேக பரிசுத்தவானுடைய கருத்திலிருந்து அந்த சோத்திரம் மோசே சொன்னது போல, பவுல் சொன்னது போல சோத்திரம் நல்ல பரிசுத்தவானிடத்திலே கற்று படிக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் படிச்சு இப்ப ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. நான் ரொம்ப படிச்சுட்டேன்னு சொல்ல வரல, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா எங்க ஐயாட்ட நான் என்ன சொன்னாலும் உடனே என்னை உற்சாகப்படுத்துவாங்க, என்னை ரொம்ப சோதரம் என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சோதரம் அவர்கள் என்னுடைய ஊழியத்தை மிகவும் நேசித்து சோதரம் இப்படிப்பட்டான காரியங்களை செய்த அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா தேவ ஊழியர்களும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சோதர சேரே வட்டார தேவ ஊழியருடைய ஐக்கியத்தின் தலைவராக இருக்கின்றான பாஸ்டர் சோதரம் சேர்லாதன் அவர்கள் சோதரர் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. ஆமென். அல்லேலூயா. சோதரர் நாங்கள் 2 பேரும் எப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டீப்பாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அவர் உண்மையாகவே எங்களுக்கு நல்ல சோதர ஆலோசனை தந்து இப்படிதான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ரொம்ப சோதரம் எப்படி நிற்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பல்லு வலி தாங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், ஐயா பாட்டு ஒர்ஷிப்பு எல்லாம் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அந்த தலையில தூக்கி அந்த பார்த்த வச்ச மத்தியில ஒரே அமுக்கு பல்லில் ஒன்று வச்சுட்டு. ஆமென். அல்லேலூயா. ஐயா என்னால தூக்கவே முடியல, வேற யாச்சும் அதை பார்த்து கூட கிடையாது.
இந்த பாரத்தை நீங்க தான் செய்யணும் சொல்லி கொடுத்தாச்சு. ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார், நல்ல சுகத்தை கொடுத்தார், அவர்களை பயன்படுத்தினார். அவர்களுக்காகவும் அவருடைய சொந்த குடும்பத்துக்கும் அவருடைய மாரநாதா ஊழியத்துக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதே போல இங்கே கூடி வந்திருக்கிறானே எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் சோதரன் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதரம், இன்னொரு முக்கியமான ஒரு வாழ்த்துதல், இந்த இடத்தை தந்தான அருமையான பீமா ஹோட்டல் முதலாளி அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் இன்றைக்கு இந்த மீட்டிங்க்கு வர வேண்டும் சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அவர்கள் சோதரம் 2 நாள் நம்ம மீட்டிங்ல அவங்க அட்டன் பண்ணாங்க, பின்னால உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு தான் போனாங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிரவுண்டை கேட்டேன், ஐயா எனக்கு வேணுமானே வச்சு பயன்படுத்திக்கிடும் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த டிஜிட்டல் பேனர் சோதரம் மட்டும் ஸ்தோத்திர வால் போஸ்டர் பிட் நோட்டீஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுப்பதில் அநேக தேவ ஊழியர்கள் எங்களுக்கு உதவியாய் ஒத்தாசை இருந்தார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இப்படிப்பட்டான கூட்டத்தை நடத்துவதற்காக காவல்துறை இடத்திலே அனுமதி கேட்டவில்லை. அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. போன உடனே உட்காருங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சோதரர் 3 நாட்களாக எங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த சவுண்ட் சர்வீஸ் மற்றும் இந்த ஒலி இதெல்லாம் அமைத்து தந்தான இந்த சோதர கணேஷ் அந்த மைக் செட் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அன்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சோதர எங்கள் மத்தியில் இந்த கீபோர்டு எல்லாம் வாசிக்க வந்தான அருமையான சகோதரர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம். சோதரம், இன்னும் ஒரு வாழ்த்துதல் உண்டு. இங்கே முன்னே டிவி எடுத்துக்கொண்டிருக்கிறான அருமையான சகோதரன் அவர்களிடத்தில் சொன்னேன், ஐயா எனக்கு இப்படி ஒரு டிவி எடுக்கணும், எனக்கு வாஞ்சியா இருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். 10 பேர்கிட்ட விசாரித்தேன். 10வது ஆளாக இவற்றை கேட்கும் பொழுது, ஐயா நான் வருகிறேன் சொல்லி வந்தார்கள். இந்த ஊழியத்தை அவர்கள் ஊழியமாய் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த டிவி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது. சோதரம், அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சோதரம், இன்னும் அநேகருக்கு சோதரம் இந்த ஸ்டேஜ் சோதரம் அந்த சகோதரர் நல்ல உற்சாகமாக சோதரர் நான் விரும்புவதை பார்க்கலாம் ரொம்ப அட்டகாசமாக நன்றாக அமைத்து தந்தார். அருமையான அந்த சகோதரனுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கும். சோதரம் போதும். ஆண்டவர் சோதரர் செய்த எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அருமையான தலைவர் மற்ற எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற உங்க எல்லாருக்காகவும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வார்த்தையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை ரொம்ப நேசித்தீங்க, எல்லாரும் வந்தீங்க. அதுக்காக ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது சோதர ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம் காணிக்கை சேகரிக்கப்படும். ராஜா
கூப்பிட்டால் பதில் தருகிறேன்.